வணக்கம் வந்தனா, நமஸ்தே அண்ட் நமஸ்கார். பயங்கரமான ஒரு வெயில் அடிச்சிட்டு இருக்கு. இதுக்கு என்ன ரீசனுங்கிறது சத்தியமா எனக்கு தெரியவே இல்லை. ஆனா ரீசன் தெரிஞ்சா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா ஒண்ணுங்க, முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆம்லேட் சுடுவாங்க மொட்டை மாடியில. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப பிரியாணியே ஆக்கலாம் போல இருக்குது. அம்புட்டு விலை இருக்கு. இப்ப எல்லாம் பாடி டெம்பரேச்சரை விட இந்த சன் டெம்பரேச்சர் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்குது. ஆனா எனக்கு வர கோவத்துக்கு இந்த சன்னை என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியவே இல்லை. யாரா மைண்ட் வைஸ்ல பேசுறது? மேலையா குழந்தையா? கீழே வாயா. மேல இருந்து பார்த்தா சின்னதா தான் தெரியும். கீழே வா, உன்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. கீழே வா. ஆனா இவனு பேசும்போது எதுவும் சொன்ன வாடா, கீழே வாடா, கீழே வா, பிரேம் கீழே வா. என்ன ஏன் கிட்டப்ல வந்து நிக்கிற? இல்ல ப்ரோ, நான் சன்னு நீ மென்னு, சோ அதனாலதான். கீழே டைட்டில் போடு, மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. ஏண்டா உன் மேல செம கோவத்துல இருக்காங்க, இதுல டைமிங் வேற அடிக்கிற நீ. நானும் எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா? உனக்கு உன்னை அவ்வளவு ரசிச்சோம்டா 90s கிட்டு. சின்ன வயசுல போய் சுட்டி டிவில 6 மணிக்கு நீ வரும்போது அவ்வளவு ரசிச்சோம்டா. உன்னை அவ்வளவு கொஞ்சம் ஐயோ ஐயோ சூப்பரு நீ வராம உன்னை பார்க்காம பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கே போக மாட்டேன்டா. அவ்வளவு அடம்பிடி பண்ணாங்க. நீ பல்லு விளக்குறது, நீ ஓடி போய் வந்து சுட்டி அப்படின்னு நிக்கும் போது எம்புட்டு அழகா இருக்கும் தெரியுமாடா? உன்னை அவ்வளவு ரசிச்சோம்டா 90sல. ஆனா இப்போ நீ போட்டு தாக்குற தாக்குல அந்த கார்ட்டூனும் நல்லா இருக்க மாட்டேங்குது, நீ பண்றதும் நல்லா இருக்க மாட்டேங்குது. சோ அதனால முதல்ல அந்த கார்ட்டூனை முதல்ல போய் பார்த்துடுவா. அப்பதான் உனக்கு அருமை என்னன்னு தெரியும். சரியா? முதல்ல அதை பார்த்துட்டு வந்துட்டு எமோஷனை கக்கு. ஓகே? பாத்தியா இப்ப எதுக்குடா எமோஷன் ஆகுற நீ? இப்படி ரசிச்சோம்டா உன்னைய, புரிஞ்சுதா? இப்ப எதுக்கு எமோஷன் ஆகிட்டு இருக்க? உனக்கு இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு தண்ணியில போய் குளிக்க முடியலடா, சூடா இருக்குது. குடிக்கிறது சரி, குளிக்கிறது சரியா? சரி, அவ்வளவு சூடா வந்துகிட்டு இருக்குடா. புரியுதா உனக்கு? சீட்ல போய் உட்கார முடியல, வேகுது. இதுக்காக வந்து 4 சட்டியா போட முடியும்? இப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல் செலவை விட தண்ணி செலவு அதிகமாயிட்டு இருக்கு, கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. இப்ப எது சொல்லி தோல உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை? இது வரைக்கும் யாரும் கேட்கல, நானும் சொன்னதே கிடையவே கிடையாது. நீ கேட்டதுனால இப்ப நான் சொல்றேன். எனக்கு நிலான்னு பாத்தீங்கன்னா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு தான். 2 பேர். ஆனா கம்முன்று நான் இப்ப ஃப்ளோல போயிட்டு இருக்கேன். சரி ஓகே, சொல்லி தோல. அவளும் நானும் ஜாலியா பேசிக்கிட்டு, அவ ஒரு பக்கம் இருப்பா, நான் ஒரு பக்கம் இருப்பேன். நான் காலையில வருவேன், அவன் நைட்ல வருவா. இந்த மாதிரி ஜாலியா பேசிட்டு இருந்தோம். அவளை பார்க்கும் போதெல்லாம் ஒரு சாங் அப்படியே வரும். நாங்களும் வானத்துல அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரி. இப்ப சாங் போறியா? சரி போ, பாக்குறேன். இப்ப நீ வேற மாதிரி போயிட்டு இருக்க. முதல்ல என்ன ரீசன் முதல்ல தெளிவா சொல்லு. திடீர்னு பார்த்தேன் பிப்ரவரி 14 அப்ப எனக்கு அவட்ட லவ் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அவட்ட போய் சொல்லும் போது நான் ஒருத்தனை லவ் பண்றேன்னு சொன்னா எனக்கு பயங்கர ஷாக். ஏன்னா கீழே தான் இங்க பிரச்சனைனா மேலே இது மாதிரிதான் பிரச்சனை நடந்துட்டு இருக்கா? உனக்கு லவ் தான் பிரச்சனையா? முதல்ல முழுசா கேட்டு சொல்லடா. இந்த மாதிரி சொன்னா நானும் வந்து யாருன்னு கேட்டேன். பூமின்னா எர்த்துன்னா. ஐயோ எனக்கு என்னன்னே தெரியல. திடீர்னு பார்த்தா கீழே காமிச்சு எனக்கு அழகா இருக்கான், லவ் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. நானும் வந்து ஒன் சைட் லவ் ஆனதுக்கு அப்புறம் என்னை புரிஞ்சுக்க மாட்டியான்னு சொல்லிட்டு நானும் சாங்கெல்லாம் பாடி பார்த்தேன். ஆனா அவ எதுக்குமே செட் ஆகிற மாதிரியே தெரியும். இதுக்கப்புறம் என்ன, எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. ஏற்கனவே 60 டிகிரி இருக்கேன், அதனாலதான் 110 நான் எகிரிட்டேன். அதனாலதான் அந்த வெப்பத்தை கொண்டு வந்திருக்கேன். ஏண்டா இது ஒரு ரீசனடா உனக்கு? அதுக்கு நான் என்னடா தப்பு பண்ணோம்? நீ டென்ஷனா இருக்க, நீ வேற ஏதோ உலகத்துல போய் காட்ட வேண்டியதான்டா. இங்க நாங்க என்னடா பண்ணோம்? சரி ஓகேடா. அது என்ன இந்தியாவில மட்டும் தான் கட்டணுமா? ஏன் ஐஸ்லாண்ட் இருக்குது, அமெரிக்கா இருக்குது, ஆஸ்திரேலியா இருக்குது, அங்க போய் காட்ட வேண்டியதானே? இங்க எதுக்குடா காட்டுற? ஏற்கனவே இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒன் சைடா தான் சுத்திட்டு இருக்காங்க. உன்ன மாதிரி ஒழுங்கா நெக்ஸ்ட் டைம் விழுந்து கொஞ்சம் கம்மியாவா, இல்லைன்னா வராமலே போயிடு. அதுக்கிட்டு இந்த வெயில கொண்டு வந்த அவ்வளவுதான். நானே டென்ஷன். இதுல வேற முக்க ரீசன் வேற உனக்கு. ஒன் சைட்ல உனக்கு ஒன் சைட் லவ் வாடா போய் ஜூபிட்டர் மாசு அந்த மாதிரிலாம் இருக்கும். அதை லவ் பண்ணிட்டு ஒழுங்கா செட்டில் டவுன் ஆகாரு. அதை விட்டு நம்ம ஒன் சைட் லவ் ஆயிட்டு இருக்கான். தனுஷே பாத்தீங்கன்னா கடைசியில ஒண்ணு சேர்ந்துருவாரா அந்த படத்துல. அதே மாதிரி ஒரு ஜோடி கிடைக்காது.
போ எப்பயாச்சும் சொல்லி தொடடா. இப்ப என்ன பண்றதுன்னு ஏன்னா முடியல, எங்களால வெயில தாக்கு பிடிக்கவே உள்ளடா. மக்கள் பாத்தீங்கன்னா ஆர்வமா இருக்காங்க, தயவு செய்து சொல்லி தொலையேன்டா. தயவு செய்து மொக்க ரீசன் சொல்லாத. மறுபடியும் வந்து முதல்ல இருந்து ஒன் சைடோ அப்படி இப்படின்னு ஏதாவது ஆரம்பிச்சா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மரம் இது வளர்த்து கொஞ்சம் அப்படியே பக்கத்துல வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு ஒரு மரம் வளங்க, அது கரெக்டா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. வேண்டா எண்டு டேலாக்ல வந்து மெசேஜா சொல்லிட்டு இருக்கிற, ஒழுங்கா ஓடி போயிரு. நீ சொல்றது கரெக்ட் தான், இருந்தாலும் பார்த்தா நீங்க வெட்டிட்டு இருக்காங்களா, எப்பறம் வளர்த்துவாங்க? இது வாய்ப்பு இல்லை, இது வாய்ப்பு இல்லை ராஜா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கஷ்டம் தான். ஆனா வந்து விவேக் சார் சொன்ன மாதிரி மரம் வளர்க்கறது ரொம்ப நல்லது தான் போல இருக்குது. இந்த மாதிரி சூரியன்ல இருந்தா ரொம்ப கஷ்டம் தான். அதுக்கு நம்ம மரமே வளர்த்துட்டு போயிடலாம் வீட்டுல. ஸோ அதனால தயவு செய்து வந்து இவனை நம்பரை விட்டுட்டு மரத்தை வளர்த்துங்க தயவு செய்து. இவனை பார்த்தாலே தெரியுது கேடி பையன், ஒன் சைடு சுத்திக்கிட்டு தெரியுறா. இதுல வேற தனுஷ் யாடி நீ மோகினியா, ஒழுங்கா ஓடி போயிடும் ஊருக்கு தெரியுதா. ஒழுங்கா நடப்பலாம் ஓ, ஒழுங்கா ஓடிடு. நாங்க மரத்தை வளர்ப்புவோம், நாட்டை வளர்த்துவோம்டா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மரம் வளர்ப்போம். என்ன சொல்றீங்க? மரம் வளர்ப்போம், நாட்டை வளர்ப்போம்.